வணக்கம். அரசியல், பொருளாதாரம், சமூகம் என இன்றைய செய்தித்தாள்களில் இடம்பெற்றிருக்கும் முக்கிய செய்திகள் குறித்தும் அதன் பின்னணிகள் குறித்தும் அலசும் அச்சு அலசல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியின் பிரதான செய்திகளை வழங்குகிறார் நித்யா. நன்றி கார்த்திகை செல்வன். முதலில் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். இன்று வெளியாகிறது மகாராஷ்டிரா, ஹரியானா தேர்தல் முடிவுகள். ஆட்சி அமைக்கப் போவது யார்? 4 ஆண்டுகளுக்கு பிறகு டீசல் விலை குறைப்பு, சமையல் எரிவாயு விலையில் மாற்றம் இல்லை. சென்னை திரும்பினார் ஜெயலலிதா, அஇஅதிமுகவினர் உற்சாக வரவேற்பு. கருப்பு பணம் மீட்கும் விவகாரம், பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும், காங்கிரஸ் வலியுறுத்தல். ஆம் ஆத்மி கட்சியில் இருந்து எஸ்பி உதயகுமார் விலகியது ஏன்? சரிகிறதா ஆம் ஆத்மியின் செல்வாக்கு? தமிழகம் முழுவதும் ஒரே மாதிரியான ஆட்டோ கட்டணம் நிர்ணயம், அரசாணை வெளியீடு. தீவிரமடைகிறது பருவமழை, சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தொடர்ந்து அச்சுலசல் நிகழ்ச்சியை வழங்குவதற்காக காத்திருக்கிறார்கள் கார்த்திகை செல்வன் மற்றும் லட்சுமி சுப்பிரமணியன். நன்றி நித்யா. இன்றைக்கு செய்திகள் பார்த்தோன்னா, பிரதானமான செய்திகளில் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இடம்பெற்றிருக்கிறது ஜெயலலிதா அவர்களுடைய சென்னை திரும்பிய செய்தியாக இருந்தாலும், இன்றைய முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக, அடுத்த தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக இருக்கிறது மகாராஷ்டிரா, ஹரியானா தேர்தல் முடிவுகள். இந்த முடிவுகளை ஒட்டி நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்க உரியதாக அமைந்திருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன, இப்போது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடியினுடைய செல்வாக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நிரூபிக்கும் வகையில் நடக்கின்ற முதல் மாநில தேர்தல் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த தேர்தல் முடிவுகளில் 2 மாநில தேர்தல் முடிவுகளுமே வித்தியாசமாக தான் அமையுது. ரெண்டு மாநிலங்களிலுமே முதல் முறையாக அந்த தேர்தல் களம்ங்கிறது வித்தியாசமாக அமைஞ்சிருக்குது. மகாராஷ்டிராவில் பொறுத்த வரைக்கும் 4 முனை 5 முனை போட்டியாக சந்திக்கிறாங்க. அதே மாதிரி ஹரியானாலையும் 3 முனை போட்டியாக இருக்கிறது. ஹரியானா தேர்தல் முடிவுகள் முக்கியம் என்றாலும் கூட, மகாராஷ்டிரா என்பது எண்ணிக்கை அடிப்படையில் பெரிய மாநிலமாகவும் இந்தியாவுடைய ஒரு பொருளாதார சந்தையாகவும் இருக்கும்போது அது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக பார்க்கப்படுது. மகாராஷ்டிராவில் வந்து 288 இடங்களில் போட்டிகள் நடக்குது. 288 இடங்களில் ஏறக்குறைய 144 இடங்களில் வெற்றி பெற போகிறது யார் அப்படிங்கிறது இன்றைக்கு கூடிய விரைவிலே 10-11 மணி அளவிலேயே அது தெரிஞ்சிடும். ஆனால் இதில் எக்ஸிட் போல்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் வெற்றி வந்து பாஜகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சிவசேனா அவங்களுக்கும் ஒரு தங்களுடைய கட்சியை முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு நிலை இந்த எலெக்ஷன்ஸில் இருக்கும்னு சிவசேனாவும் நம்புகிறாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் நிதின் கட்கரியும் பங்கஜா முண்டே மற்றும் ஃபட்னவிஸ் 3 பேரும் சிஎம்கான ரேஸில் இருக்காங்க. ஆனால் பிஜேபியினுடைய இந்த விக்ட்ரி கூடிய விரைவில் டெல்லியிலையும் எதிரொலிக்கும். பிறகு ஹரியானாவில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரும்பான்மையாக இருந்தாலும் சரி, 90 இடங்களில் அவங்களுக்கு எத்தனை இடங்கள் கிடைக்குதோ அதுவும் டெல்லியில் மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்கும். பாஜகவை பொறுத்த வரைக்கும் இது அவங்க பார்ட்டியை இன்னொரு ஸ்டெப் அஹெடாக கொண்டு போகிறதுக்கான ஒரு தேர்தலாக தான் இது பார்க்கப்படுது. மகாராஷ்டிரா தேர்தலில் ரொம்ப குறிப்பாக அரசியல் ரீதியாக பார்க்கப்படும் போது, இதுவரைக்கும் 25 ஆண்டுகளுக்கு மேலாக நட்பாக இருந்த பிஜேபியும் சிவசேனாவும் தனித்தனியாக களமிறங்கி கிட்டத்தட்ட மகாராஷ்டிரா தேர்தல் பிரச்சாரத்தின் போது மோடி வெர்சஸ் எதிர்க்கட்சிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை தான் உருவாக்கப்பட்டது. மோடியும் தன்னுடைய பெரும்பாலான நேரங்களை வந்து மகாராஷ்டிரா தேர்தல் பிரச்சாரத்தில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டாரு. இந்த மோடி வெர்சஸ் அவருடைய பிரச்சார பாணியே கூட சிவசேனா தலைவர் பால் தாக்கரேவை நான் இந்த இடத்துலையும் குறைத்து மதிப்பிட மாட்டேன், சிவசேனாவை தாக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை எடுத்தார். ஆனால் சிவசேனா தன்னுடைய அதிகாரப்பூர்வ நாளேடான சாம்னாவில் ஆரம்பித்து ரொம்ப கடுமையான தாக்குதல்களை நடத்தினாங்க. ஆனால் இன்றைக்கு வெளிவந்திருக்கிற சாம்னா பத்திரிகையுடைய தலையங்கம் பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட அவங்க வந்து மீண்டும் ஒரு இணைப்பு தேவைப்பட்டால் அதற்கு தயார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு புரோக்கன் ஹார்ட்ஸை வந்து திருப்பி சேர்க்க முடியாதுனாலும் கூட மகாராஷ்டிராவுடைய ஸ்திரமான ஒரு அரசியலுக்கும் அமைதிக்கும் வந்து தேவை என்றால் நாங்கள் மாற்றிக்க தயாராக இருக்கோங்கிற மாதிரி ஒரு சிக்னல் கொடுத்துருக்குறாங்க. அதே நேரத்தில் என்சிபி வந்து நாங்கள் வந்து ஆதரிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலையம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வர்ற எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா, ஒரு எக்ஸிட் போல் ரிசல்ட்டை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் அறுதி பெரும்பான்மை ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பிஜேபி வரும்னாலும் சொன்னாலும்
யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது, வேற யாராவது ஒரு கட்சியோட கூட்டணியோடு தான் சேர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது வந்து ஒருவேளை அறுதி பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்காத பட்சத்தில் பொலிட்டிக்கல் ரீஅலைன்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமாக அது வந்து யாரும் யாரோடையும் சேரத்துக்கான வாய்ப்பு தான். அரசியலை பொறுத்த வரைக்கும் யாரும் யாரோட சேர மாட்டாங்க. போஸ்ட் போலில் பொறுத்த வரைக்கும் ஆட்சி அமைப்பதற்கான தேவைகள் இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்து இந்த முடிவுகளுக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு இதுவும் பார்க்கப்படுது. அதில் சிவசேனாவுக்கும் பாஜகவுக்குமான மீண்டும் ஒரு உறவு துளிர்ப்பதற்கான ஒரு அறிகுறி வந்து இன்றைக்கு கட்டாயமாகவே தெரிகிறது. எலெக்ஷனுக்கு முன்னால் வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அதிக இடங்களில் போன முறை நாங்கள் வந்து 119 இடங்களில் போட்டியிட்டு 46 இடங்களில் வென்றிருந்தோம். இந்த முறை வந்து எங்களுக்கு கொஞ்சம் அதிகமான இடங்கள் தர வேண்டும். அந்த அதிகமான இடங்களில் நாங்கள் யார் அதிகமாக வெற்றி பெறுறாங்களோ, கூட்டணியில் இருக்க 2 கட்சிகளிலும் யார் அதிகமாக வெற்றி பெறுறாங்களோ அவங்களுக்கு அந்த கட்சியிலேருந்து தான் முதலமைச்சர் யாருங்கிறத முடிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சுருந்தாங்க. இந்த இதில் 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு இருந்து தான் சிவசேனாவும் பாரதிய ஜனதா கட்சியும் வெளியானது. இப்போ பாரதிய ஜனதா கட்சி வந்து அதிக இடங்கள் கிடைத்தால் இந்த 2 பேருக்குமான போஸ்ட் போலில் 2 பேருக்கும் ஒரு உறவு துளிர்த்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு முதலமைச்சர் பதவி அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி 3 பேர் ரேஸில் இருந்தாலும் கூட பாஜகவுடைய மகாராஷ்டிரா தலைவராக இருக்கிறவருக்கு இந்த வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவன் நிதின் கட்காரியும் அந்த ரேஸில் இருக்கிறாரு. இதில் தமிழகத்துக்கும் கூட ஒரு கனெக்டிவிட்டி இருக்குதுன்னு சொல்ல முடியும். நிறைய தமிழக தலைவர்களும் இந்த பிரச்சாரங்களில் ஈடுபட்டாங்க. நம்ம ஊர்லேருந்து அங்கே தமிழர்கள் அதிகமாக வசிக்கிற இடங்களில் பாஜக காங்கிரஸ் தலைவர்கள் இல்லாமல் வைகோ போன்றவர்கள் கூட பிரச்சாரத்தில் களமிறங்கினாங்க. இந்த மாதிரி பிஜேபி வந்து ரொம்ப இன்னொரு வித்தியாசமான களமும் பார்க்க முடிஞ்சு. கிட்டத்தட்ட 50 வேட்பாளர்களுக்கு மேலே மற்ற கட்சிகளிலிருந்து பிஜேபிக்கு வந்து அல்லது அந்த பிஜேபியினுடைய பின்புலம் இல்லாதவர்களாக வேட்பாளர்களாக இறக்கப்பட்டாங்க. அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். ஏன்னா மற்ற கட்சிகளில் வந்தவங்களுக்கும் வாய்ப்புகள் அளிக்கப்பட்டது இதில். அப்போ பிஜேபி வந்து என்னென்னா ஆட்சி அமைக்கிறது ஒன்று தான் நோக்கம், அல்லது அதிகப்படியான இடங்களை வெற்றி பெற்றாகணும். இது வந்து ஒரு பெரிய மோடி அமித்ஷா கூட்டணிக்கான ஒரு டெஸ்ட்டாக கூட இது அமைஞ்சிச்சு. ஒரு ஆசிட் டெஸ்ட் மாதிரி இதை பார்க்க வேண்டியதாக இருந்தது. ஏன்னா அவங்க வந்து ஒரு ரொம்ப தைரியமான ஒரு முடிவு எடுத்தாங்க. சிவசேனாவோட கூட்டணி தேவையில்லை, நமக்கு இந்த இடத்தில் சிஎம் கேண்டிடேட்டா மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைப்பது பாஜகவாக இருக்க வேண்டும். மத்தியில் நம்ம பாஜக ஆட்சி அமைக்கப்பட்டு விட்டது, அப்போ மகாராஷ்டிராவில் நம்ம ஆட்சி அமையணுங்கிற ஒரு முடிவு எடுத்த பிறகு அந்த முடிவு சரியா தவறாங்கிறத நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு தான் இந்த முடிவுகளும் எடுக்கப்பட்டது. அதே மாதிரி மகாராஷ்டிரா தேர்தலை போன்றே ஒரு நிலை வந்து ஹரியானாவிலையும் இருக்குது. ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு இப்போ ஒரு காங்கிரஸுக்கு ஒன்றும் பெரிய எதிர்பார்ப்பாங்க கிடையாது. ஏன்னா மகாராஷ்டிரா ஹரியானா ரெண்டுலையுமே ஆளுங்கட்சியாக காங்கிரஸ் கூட்டணி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு எதிரான ஒரு மனநிலை தான் இருக்குங்கிறது. எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸும் பார்த்தோம்னா பெரும்பாலும் பிஜேபிக்கான அதிக பெரும்பான்மை வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி கிடைக்குது. ரெண்டாவது ஹரியானாவில் இன்னொரு விஷயம் என்னன்னா ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்ஸ் அதிகமாக இருக்குது. அந்த டைனாஸ்டி ரூல், ஹூதாவுக்கு எதிரான வழியாக ஹூதாக்களுடைய அரசாங்கமும் அவர்களுக்கு எதிரான மக்களுடைய மனப்போக்கும் ரொம்ப ஆழமாகவே அங்கே பதிஞ்சிருக்கு. இது வந்து மீண்டும் இதுவும் பிஜேபிக்கான ஒரு எட்ஜை தான் உருவாக்கி கொடுத்துருக்கு. பிஜேபி எப்படி இந்த 2 மாநில தேர்தல்கள் மூலமாக இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்கள்லேயும் தங்களுடைய பிரசன்ஸையும் மற்ற எல்லா கட்சிகளையும் விட ஒரு முன்னிலையில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த 2 மாநில தேர்தல்கள் மூலமாகவே புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அங்கே வந்து 76% வரைக்கும் போல் டர்ன் அவுட் இருந்தது. கிட்டத்தட்ட 66க்கு பிறகு இப்போ தான் அதிகப்படியான வாக்கு சதவீதம் பதிவாக இருக்குது. பிஜேபியினுடைய நோக்கம் நிச்சயமாக அது இருக்கும். எத்தனை மாநிலங்களில் அதிகப்படியான மாநிலங்கள் ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலையும் பெரிய மாநிலங்களை கைப்பற்றிக்கிறது அப்படிங்கிற ஒரு இதுவும் தேவையாக இருக்கும். மகாராஷ்டிராலையும் ஹரியானாலையும் ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து அது அவங்களுக்கு ஒரு பெரிய அடுத்த கட்டத்துக்கான நகரத்தில் நோக்கி இருக்கும். தேசிய அளவில் இன்றைக்கி வந்து அப்படி ஒரு நிலை ஏற்படுமாக இருந்தால் அப்போ மகாராஷ்டிராவில் மாநில கட்சிகளுடைய அந்த இது வந்து எவ்வளோ தூரம் இனிமேல் இருக்க போகுது அப்படிங்கிற கேள்வியும் எழுப்போம். அது என்சிபியாக இருக்கலாம், இல்லை சிவசேனாவாக இருக்கலாம். அவங்களோட ஸ்டேக் என்ன இருக்குது அந்த மாநிலங்களில்? ஏற்கனவே வந்து இப்போது தமிழகம், மேற்கு வங்கத்தை தவிர மற்ற இடங்களில் மாநில கட்சிகள் அல்லது பிராந்திய கட்சிகளுடைய ஆக்டிவிட்டீஸ் அல்லது அவங்களுக்கான பவர்ஸ்ன்றது ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஈவன் பீகாரில் கூட இப்போ இருக்கிற நிலைமைகள் வந்து ஓரளவுக்கு லல்லு அண்ட் நிதிஷ் கூட்டணி வந்த பிறகு அவங்க இந்த பை எலெக்ஷன்ஸில் ஓரளவுக்கு ஸ்டே பண்ண முடிஞ்சதுன்னா கூட அங்கேயும் பிஜேபி வந்து லோக்சபா எலெக்ஷன்ஸில் ஒரு பெரிய இதை கொண்டு வந்தாங்க, பிரசன்ஸை கொண்டு வந்தாங்க. அப்போ மகாராஷ்டிராவில் சிவசேனாவுடைய அந்த எதிர்பார்ப்பு அல்லது அவங்களுடைய பின்புலம் இல்லாமலும் கூட வெற்றி பெற முடியும் அப்படின்னா ஒருவேளை பிராந்திய கட்சிகளுக்கான அந்த ஒரு ஸ்டேக் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குள்ளாகக்கூடிய ஒரு விஷயமாக கூட மாறலாம். அது மாதிரி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்க கொண்டு வரும்போதும் கூட பாஜகவினுடைய
அந்த மாநில தலைவர் வந்து ஒரு RSS பேக்ரவுண்ட்லேருந்து வர்றாரு. அப்போ அவருக்கான சாத்திய வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற ஒரு நிலையும் கணிக்கப்படுகிறது. அவர் வந்து பொதுவாக பப்ளிக் ஃபோரம்ஸில் நிறைய எக்கனாமிக்ஸ் இஷ்யூஸை பற்றிலாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒருத்தராகவும் இருக்கிறார். கோபிநாத் முண்டேயுடைய மகளுக்கும் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிவசேனாவோட ஒருவேளை தேவைப்பட்டால் பேச்சுவார்த்தை நடத்த நான் தயாராக இருக்கேன். ஏன்னா எங்கள் குடும்பத்துக்கு வந்து சிவசேனாவோட ஒரு நல்ல நெருக்கமான ஒரு பிணைப்பு இருக்குது. அந்த மாதிரி கட்டத்தில் என்னோட ரோல் ரொம்ப முக்கியமாக இருக்குன்றாங்க. பேக் டோர் டிஸ்கஷன்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு. ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே, தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்னாடியே கூட பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளருக்கான நிறைய டிஸ்கஷன்ஸும், அது மாதிரி யாரோட கூட்டணி சேர்வது, பிஜேபியும் எல்லா கட்சிகளோடும் பேசிட்டு இருக்கு. என்சிபியும் வந்து பிஜேபி ஆதரித்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் இது எல்லாமே இன்றைக்கு வருகின்ற தேர்தல் முடிவுகளை ஒட்டி தான். இது ஒருவேளை வந்து யாருக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நீங்க அடுத்தடுத்த நாட்களில் பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கக்கூடியதாக இருக்கலாம். அதே மாதிரி தேசிய அளவில் இன்னொரு முக்கியமான செய்தியாக இருந்தது வந்து டீசல் விலை குறிப்பு பற்றியது. அது பற்றிய செய்திகளை வந்து நம்ம ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அலசலாம். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அடுத்து செய்தியின் நாயகர் பகுதியில் இந்திய தலைமை பொருளாதார ஆலோசகராக நியமிக்கப்பட்ட அரவிந்த் சுப்பிரமணியன் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். மத்தியில் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு பதவியேற்றதற்கு பிறகு ஒரு முழுமையான பட்ஜெட் 2015-16 நிதியாண்டில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இன்னும் 5-6 மாதங்களே உள்ள நிலையில் ஆசியா கண்டம் பொருளாதாரத்தில் மிக வேகமாக வளர்ச்சியடையும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்ட ஒரு பொருளாதார நிபுணர் இந்தியாவின் தலைமை பொருளாதார ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார். அரவிந்த் சுப்பிரமணியன் ரகுராம் ராஜன் ரிசர்வ் வங்கி ஆளுநராக பதவியேற்றதற்கு பிறகு காலியான தலைமை பொருளாதார ஆலோசகர் பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார். அரவிந்த் சுப்பிரமணியனுக்கும் ரகுராம் ராஜனுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. இருவருமே IMF எனப்படும் சர்வதேச நிதியத்தில் பொருளாதார நிபுணர்களாக பணியாற்றியவர்கள். அரவிந்த் சுப்பிரமணியன் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர். டெல்லி செயின்ட் ஸ்டீவன் கல்லூரி, அகமதாபாத்தில் உள்ள IIM ஆகியவற்றில் படித்து பட்டம் பெற்றவர். வாஷிங்டனில் உள்ள பீட்டர்சன் சர்வதேச பொருளாதார கல்வி நிறுவனத்தில் பணியாற்றி வந்த இவர் தற்போது இந்தியாவில் மிக உயர்ந்த ஒரு பொறுப்புக்கு வந்திருக்கிறார். மாற்றத்தை கொண்டு வர பாடுபடும் ஒரு அரசில் பணியாற்ற தனக்கு வாய்ப்பு கிடைத்திருப்பதை மிகுந்த கௌரவமாக கருதுகிறேன் என்று கூறியுள்ள அரவிந்த் சுப்பிரமணியன் பொருளாதார உறுதித்தன்மை ஏற்படுத்துவதற்கும் முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் முன்னுரிமை அளிக்கப் போவதாக கூறியிருக்கிறார். இந்திரா காந்தி தனியார் வங்கிகளை தேசியமயமாக்கிய போது அதை எதிர்த்து விமர்சித்தவர் அரவிந்த் சுப்பிரமணியன். நட்டத்தில் இயங்கும் பொதுத்துறை வங்கிகளின் சொத்துக்கள் லாபகரமாக இயங்கும் தனியார் வங்கிகளுக்கு திருப்பி விடப்பட வேண்டும் என்று கூறியவர் அவர். ஒரு காலத்தில் உச்சக்கட்டத்தில் இருந்த பிரிட்டிஷ் பொருளாதாரம் அதன் பிறகு வளர்ந்த அமெரிக்க பொருளாதாரத்தின் முன் மங்கி போனதைப் போல தற்போது வளர்ந்து வரும் சீன பொருளாதாரத்தின் முன் அமெரிக்க பொருளாதாரம் மங்கி போகும் என்று வாதிடுபவர் அரவிந்த் சுப்பிரமணியன். ஆசியா கண்டம் பொருளாதாரத்தில் மிக வேகமாக வளரும் என்ற உறுதியான நம்பிக்கை கொண்டவர் அவர். அரவிந்த் சுப்பிரமணியனை பற்றி நிறைய விஷயங்கள் பேச முடியும். அதாவது மோடியினுடைய மேக் இன் இந்தியா அப்படிங்கிற இந்த அவருடைய அந்த திட்டத்துக்கு வந்து அரவிந்த் சுப்பிரமணியன் கண்டிப்பாக ஒரு உரு கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இப்போ வந்து எழுந்திருக்கு. அரசு துறையிலும் சரி, பியூரோக்ராட்ஸ் மத்தியிலும் சரி, அந்த நம்பிக்கை வந்து ரொம்ப அதிகமாகவே பார்க்கப்படுது. ஏன்னா இவர் வந்து ஒரு சிறந்த பொருளாதார நிபுணர். இரண்டாவது, இந்த மேக் இன் இந்தியா ப்ராஜெக்டை வந்து எப்போதுமே சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவர் சொல்லும்போது மின் உற்பத்தி, துறைமுகங்கள், சாலை வசதிகள் இதெல்லாமே வந்து நம்மளே இந்தியாவே தனக்குத்தானே செய்துக்கிட்டா இன்னும் நம்மளை பொருளாதார ரீதியாகவும் எல்லா விஷயங்களையும் நம்மளை முன்னெடுத்து செல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறார் அரவிந்த் சுப்பிரமணியன். அரவிந்த் சுப்பிரமணியனை தேர்ந்தெடுத்த மோடி பற்றி வர்றதுனால இன்றைக்கு வந்து கொண்டிருக்க இந்த செய்திகளை பற்றியும் பார்த்தலாம். இப்போ சமீபத்தில் இப்போ வந்திருக்கிற இந்த இது பற்றி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸில் கிட்டத்தட்ட நம்ம பேசின மாதிரி பிஜேபி 14 இடங்களில் முன்னிலை வைக்கிறாங்க ஆரம்ப கட்டத்தில். அதே மாதிரி சிவசேனா 4 இடங்கள்லையும், காங்கிரஸ் மற்றும் என்சிபி ஒரு இடத்துலையும் இருக்காங்க. இப்போ போகிற இந்த ஸ்பீடு இதே நிலை தொடர்ந்ததுனால் ஒருவேளை பாஜக ஆட்சி அமைப்பதற்கான அந்த எல்லைக்கோட்டை தொடுவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்க மாதிரி தெரியுது. பேக் டு நம்ம இப்போ அரவிந்த் சுப்பிரமணியன் வந்தோம்னா, அரவிந்த் சுப்பிரமணியன்
பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு ப்ரோ ரிஃபார்ம்ஸ் ப்ரோ க்ரோத் அந்த மாதிரியான ஒரு நிலையை எடுக்கக்கூடியவர். ஏற்கனவே வந்து உலக அளவில் டாப் 100 குளோபல் திங்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் வந்து இவருடைய பெயரும் இடம்பெற்றது. நிறைய ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அதெல்லாம் இருக்குது. அவருடைய தமிழ்நாடு கனெக்ஷனும் கூட நமக்கு வந்து ரொம்ப பெருமை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம். ஒரு சிறந்த பொருளாதார நிபுணராக இருந்தாலும் கூட ஈவன் எதிர்க்கட்சியில் இருக்கிற முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கூட இவருடைய அந்த அப்பாயின்மெண்ட்டை வெல்கம் பண்ணியிருக்கிறாரு. இவர் ஒரு ப்ரோ ரிஃபார்ம்ஸாக ப்ரோ க்ரோத்தாக இருப்பார் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. பெரும்பாலும் அவருடைய இந்த அப்பாயின்மெண்ட்ன்றது மோடி அரசாங்கத்தின் மீதான பொருளாதார ரீதியான மற்ற அடுத்த கட்ட மாற்றங்களுக்கு அதை நோக்கி கொண்டு செல்வதற்கும் எக்கனாமிக் பாலிசிஸ் டெசிஷன்ஸுக்கும் ஐ திங்க் இவர் தான் முதல் பாலிசி டெசிஷன்ஸ் ரிலேட்டடாக போடுற முதல் அப்பாயின்மெண்ட் இந்த 5 ஆண்டுகால மோடி ஆட்சியில். இது ரொம்ப குறிப்பான ஒரு டெவலப்மெண்ட்னு பார்க்கணும். என்னென்னா இப்போ வந்து அடுத்தடுத்து இப்போ இன்னமும் நமக்கு வந்து இருக்கிற சவால்கள் பார்த்திங்கன்னா பொருளாதார வீழ்ச்சியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே வந்துட்டுருக்குது. அதே மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயும் இன்னும் பெரிய அளவுக்கான ஏற்றங்கள் வரல. முதலீடுகளை ஈர்ப்பதில் வந்து இன்னும் ஒரு தேக்க நிலை இருந்துகிட்ருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி மேக் இன் இந்தியா ப்ராஜெக்டில் மோடியோட அந்த ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று அதை கொண்டு போகிறதுக்கும் அதுக்கான பாலிசி டெசிஷன்ஸ் எடுக்கிறதுலையும் அரவிந்த் சுப்ரமணியோட ரோல் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஆனால் விமர்சகர்கள் ஒரு பகுதி என்ன பார்க்குறாங்கன்னா இவர் வந்து முழுக்கவே ரிசர்ச் லைனில் தான் இருந்திருக்கிறார். இது வரைக்கும் அவருடைய பேட்டர்னே இது வரைக்கும் இவர் ஒர்க் பண்ணது IMF ஆகலாம், கேட்டில் இருக்கலாம், எங்கே ஒர்க் பண்ணாலும் ரிசர்ச் லைனில் இருந்திருக்கிறாரு. நிறைய காலம்ஸ் எழுதியிருக்கிறாரு. ஆனால் ப்ராக்டிக்கலாக ஃபீல்டில் வந்து பாலிசி மேக்கிங்கில் இதுதான் முதல் முறை. அதனால் ஒருவேளை இது கொஞ்சம் கால அவகாசம் அவருக்கு தேவைப்படலாம் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இந்த பொருளாதார முன்னேற்றங்கள் தொடர்ச்சியாக நம்ம வந்து இந்த எக்கனாமிக் பாலிசிஸில் டெசிஷன்ஸ் மேக்கிங்கில் ஒரு டிஃபரன்ஸ் அடுத்த கட்ட நகர்வா அல்லது ப்ரோ ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற நகர்வா தான் நேற்றைக்கு மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கிற இந்த நிலைப்பாட்டை பார்க்க வேண்டும். டீசல் விலை குறைப்பை பார்க்க வேண்டும். டீசல் விலை குறைப்பு வந்து ஒரு மீண்டும் அதுவும் ஒரு பொருளாதார சீரமைப்புக்கு வழிவகுக்கும் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இதன் மூலமாக ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு க்ரோத் இருக்கும். அதை தொடர்ந்து டிரான்ஸ்போர்ட் ரயில்வே கட்டணமாகட்டும் இல்லை போக்குவரத்து கட்டணமாகட்டும் எல்லாத்துலேயும் குறைப்பு இருக்கும் அப்படிங்கிற இது தொடர்ந்து அந்த பேச்சுக்கள் அடிப்பட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ப்ரோ க்ரோத் ப்ரோ ரீஃபார்ம்ஸ் அதுவும் எக்கனாமிக் ரீஃபார்ம்ஸ் பற்றின ஒரு தொலைநோக்கு சிந்தனை இருந்தால் மட்டுமே இந்தியாவை முன்னெடுத்து செல்ல முடியும் அப்படிங்கிற தெளிவு வந்து இப்போ பிறந்திருக்குன்னு தான் சொல்லலாம். ஆனால் இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டீரெகுலேஷனும் கொண்டு வந்திருக்காங்க. பெட்ரோல் மாதிரி டீசலும் வந்து இப்போ எண்ணெய் நிறுவனங்களே நிர்ணயிக்கலாம்ங்கிறது அது எவ்வளோ தூரம் சரியாக இருக்குங்கிறதுலாம் வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மீண்டும் ஒரு சிறிய இடைவேளை எடுத்துட்டு அடுத்ததாக ஜெயலலிதா அவர்களுடைய சென்னை வருகை மற்ற விஷயங்களெல்லாம் நம்ம அலசலாம். அச்சு அலசல் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கின்றோம். இப்போது வந்து கொண்டிருக்கின்ற மகாராஷ்டிரா ஹரியானா தேர்தல் முடிவுகள் என்பது கிட்டத்தட்ட பாஜக ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு வெளிச்சத்தை உருவாக்கக்கூடிய அளவில் வந்து கொண்டிருக்கிறது. சமீபத்திய தகவல் படி பாஜக கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட தொகுதியில் இதுவரைக்கும் ஆரம்பகட்ட முடிவுகள் வெளியாகிட்டிருக்கின்ற பல இடங்களில் மகாராஷ்டிரா கிட்டத்தட்ட 44 இடங்களுக்கு மேலாக பாஜக முன்னிலை வைக்கிறது. சிவசேனா வந்து 6லிருந்து 7 இடங்களிலும் காங்கிரஸ் NCP இன்னும் ஒற்றை இலக்கத்தை கடக்காத நிலையிலேயே இருக்கிறாங்க. அதே மாதிரி ஹரியானாலும் கூட BJP ஆட்சி அமைப்பதற்கான எல்லைக்கோட்டை நோக்கி நெருங்கி கொண்டிருப்பதாகவே இருக்கிறது. இவையெல்லாம் ஆரம்பகட்ட ஒரு எண்ணிக்கை என்றாலும் கூட இதே நிலை தான் நீடிக்கும் என்பதாக தெரிகிறது. இப்போது வந்து கொண்டிருக்கின்ற இந்த ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து கடந்த வாரத்தில் வெளிவந்த முக்கியமான ட்வீட்ஸில் சுவாரஸ்யமான ட்வீட்ஸை பார்க்கின்ற ஆன்லைன் அரட்டை நிகழ்ச்சியில் சில குறிப்பான ட்வீட்ஸை பற்றி பார்க்கலாம். நம்ம இது வந்து ADMK தலைவர் அதிமுக தலைவர் ஜெயலலிதா பற்றிய அந்த ஒரு இதுதான். லுக்ஸ் இட் ஹேஸ் டு பி a crackerless Diwali in Chennai anyway as all available fireworks seems to be used by ADMK guys. ஏன்னா நேற்றைக்கு அவங்களுடைய ஜெயலலிதாவுடைய வருகையை ஒட்டி விடுதலையை ஒட்டி இந்த அதிமுகவினரால் வந்து பட்டாசுகள் வெடித்ததில் பட்டாசுகளே தீர்ந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. அது வந்து ஏகப்பட்ட கொண்டாட்டங்கள் ஏர்போர்ட்லேருந்து போயஸ் கார்டன் வரைக்கும் கொட்டு மழையிலையும் அவங்க அந்த கூட்டம் வரவேற்பு எல்லாமே. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ட்வீட் வந்து சுஹைல் சேத் அப்படிங்கிறவருடையது. So Jaya has gotten bail and the poor who are under trials continue to languish. Well done Indian justice, you make the nation weep. இது வந்து எல்லாருக்குமான சமநீதி நம்ம இந்திய ஜுடிஷியரியில் கிடைக்கல அப்படிங்கிற அதை வந்து கிரிட்டிக்கலாக பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. இது ஒரு நல்ல ட்வீட்டுன்னு சொல்ல முடியும்.
அடுத்த ட்வீட் பார்த்தோன்னா அது வந்து ஒரு ஜெயலலிதாவுடைய விடுதலையை கொண்டாடுற ஒரு ட்வீட்டாக தான் இருக்குது. இந்த சுரேஷ் கல்மாடி லாலுலாம் பார்த்தா தெரிச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு மாதிரி சர்க்காசமாக ஒரு ட்வீட் இது. அடுத்தது பாக்சாலா அப்படின்றவருடைய ட்வீட். இந்தியா வேர் வி கண்டம் NDA ஃபார் நாட் ரிவீலிங் ஸ்விஸ் பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் அண்ட் தென் ரிஜாய்ஸ் கிராண்டிங் ஆஃப் பெயில் டு ஜெயலலிதா இன் கரப்ஷன் கேஸ். இது ஒரு முரண்களை விமர்சிக்கக்கூடிய ஒரு ட்வீட்டாக தான் இருக்குது. நம்ம வந்து வெளிநாட்டில் இருக்க கருப்பு பணத்தை பற்றி பேசுகிறோம். இந்தியாவுக்கு பாரதிய ஜனதா கட்சி அதை கொண்டு வரல, அக்கௌண்ட் ஹோல்டர்ஸை பற்றின விவரங்களை வெளியிடலைன்னு பாரதிய ஜனதா கட்சியவும் NDAவையும் கண்டம் பண்ணுறோம். அதே நேரத்தில் கரப்ஷன் கேஸில் ஜெயலலிதாவுக்கு பெயில் கிடைச்சதை கொண்டாடுறோம். அப்படிங்கிற இந்த இரண்டு முரண்களையும் வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. அடுத்ததும் கூட பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா விடுதலை தொடர்பானது தான். இது ஒரு ஜெயலலிதா இஸ் அ வேர்ட், அம்மா இஸ் அன் எமோஷன். ஜெயலலிதாங்கிறது ஒரு வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் அம்மாங்கிறது வந்து ஒரு இமோஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஏன் இந்த உற்சாகத்தை வெளிப்படுத்தக்கூடிய அல்லது அதை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு ட்வீட்டாக இது இருக்குது. பரிசல்காரன் அப்படிங்கிறவரோட ட்வீட் இது. இது அடுத்ததும் ஜெயலலிதா பெயிலில் வந்தது பற்றின ஒரு ட்வீட். இது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ட்வீட்டு. அடுத்தது தோட்டாங்கிறவருடையது. அம்மா சென்னை வந்தால் தாறுமாறு தான், இனி சாப்பிட வேண்டாம், மண்சோறு தான், லெட்ஸ் டேக் ஆரத்தி புள்ள அம்மா அம்மா. ஸோ இது வந்து அதிமுகவினர் நடத்திய போராட்டமும், அவர்கள் அதுக்கப்புறம் பால் குடம் எடுத்தது, கோயில்களில் போய் வழிபாடு செய்தது, அப்புறம் அவங்களுடைய ஒரு கட்ட நடவடிக்கையும் ரொம்ப அழகாக விமர்சிச்சிருக்காரு. அடுத்ததாக இருக்கிற இந்த ட்வீட் பார்த்தோன்னா இது திமுக தலைவர் கருணாநிதி அவர்களுடைய ட்வீட்டு. பழி உணர்வு மட்டுமே வாழ்க்கை என கொண்டவர்கள் பகைவர் முயற்சி இல்லாமலே நமக்குத்தாமே குழி வெட்டி கொள்வார்கள். கடந்த வாரத்தில் இது வந்து ஜெயலலிதாவுடைய வழக்கு மற்ற விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த ட்வீட் போட்டிருக்காரு. இது என்ன விதத்தில் அர்த்தப்படுத்திக் கொள்கிறார்? அவர் வந்து ஜெயலலிதாவுக்கு சொல்கிறாரா அல்லது குடும்பத்திலேயே வழக்குகளை எதிர்கொள்பவர்களை சொல்கிறாரா அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை உருவாக்கின ஒரு ட்வீட் இது. அடுத்தது திக்விஜய சிங்கனுடைய ஒரு ட்வீட். நம்ம வந்து டீசல் ப்ரைஸஸ் பற்றி பேசணும். அந்த டீசல் ப்ரைஸஸ் தொடர்பான ஒரு ட்வீட் இது. டீரெகுலேஷன் ஆஃப் டீசல் would lead to increase in transportation cost and would hit the farmers though they consume 12% of total consumption அப்படிங்கிறாரு. இந்த டீரெகுலேஷன் வந்து எல்லா விதத்துலேயும் பொருளாதார சீரமைப்பு வழிவகுக்கும் அப்படின்னு இக்கானமிஸ்ட் எல்லாம் சொல்கிற நேரத்தில் இவருடைய இந்த ட்வீட் வந்து கண்ட்ரி ஃபேஸ் பண்ண வேண்டிய அடுத்த இதை வந்து தெளிவாக சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனந்த் ரங்கராஜனோட இந்த ட்வீட் பார்த்தீங்கன்னா அருண் ஜெட்லி இன் 2014 சொல்கிறார், we have to understand DTAA applications. பிரணாப் முகர்ஜி இன் 2011 we have to understand DTAA applications. ரெண்டு பேருமே 2 ஆண்டுகளிலும் இதே தான் வலியுறுத்துகிறாங்க. நம்ம வந்து கருப்பு பணம் தொடர்பான இந்த ட்வீட்டு கருப்பு பணத்தை மீட்பதில் இருக்கிற சிக்கல்களாக இரட்டை டாக்ஸேஷன்ஸில் நமக்கு இருக்கிற அந்த DTAA அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒரு சிக்கலாக இருக்கிறது அப்படின்னு என்ன யூபிஏல இருந்த நிதியமைச்சர் என்ன சொன்னாரோ அதே தான் NDA நிதியமைச்சர் குறிப்பிடுகிறார் அப்படிங்கிற வெளிப்படுத்துகிற ஒரு ட்வீட் இது. அடுத்தது ஆரோ இந்தியன் இவருடைய ட்வீட் வந்து இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. only a handful of Indians have black money, the rest lack money. பெரும்பாலான இந்தியர்கள்கிட்ட பணம் இருக்கிறது இல்லை. அதுவே இதுவும் கருப்பு பணம் பற்றிய ஒரு விமர்சனம். ஸோ கருப்பு பணம்ங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமாக விவாதிக்கப்படக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக இப்போ வந்து மாறிக்கிட்டு இருக்கு. அதுலேயும் இந்த அரசாங்கம் வந்து கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வருவோம், அந்த லிஸ்ட்டை வெளியிடுவோம்னு சொல்லி அதுக்கு பிறகு இப்போது அதிலிருந்து பின்வாங்கக்கூடிய ஒரு நிலையை வந்து காங்கிரஸ் ஏற்கனவே விமர்சிச்சிருக்காங்க. ஆமாம், இந்த கடந்த வார ட்வீட்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை சோஷியல் மீடியாவில் பெரும்பாலும் வந்து விவாதத்துக்குரிய விஷயமாக இருந்தது வந்து ஜெயலலிதா அவர்களுடைய வழக்கு, ஜாமீன், விடுதலை. இதுதான் நேற்றைக்கு வந்து விடுதலையான பிறகு அந்த பெயில் எக்ஸிக்யூட் பண்ண பிறகு நேற்று மாலை வந்து பெரிய உற்சாகத்தோட அதிமுகவினுடைய உற்சாக வரவேற்பில் வந்து நேற்றுக்கு போயஸ் கார்டன் இல்லத்திற்கு கிட்டத்தட்ட 22 நாட்களுக்கு பிறகு வந்திருக்கிறாரு. தமிழகத்தினுடைய அத்தனை உயரதிகாரிகளும் விமான நிலையத்திற்கே போய் வரவேற்றிருக்கிறாங்க. தமிழக அரசினுடைய ஆலோசகரை ஆரம்பித்து டிஜிபி, போலீஸ் கமிஷனர் உட்பட எல்லா அதிகாரிகளும் அமைச்சர் பெருமக்களும் போய் வரவேற்றிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வீடு வந்து சேர்கிற வரைக்கும் மழையிலும் கூட ஒரு பெரிய உற்சாகமான ஒரு வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 22 நாட்களில் வந்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் ஒரு ஆட்சி அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த ஒரு அன்சர்டனிட்டி இருந்துச்சு. அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் பொலிட்டிக்கலாகவும் அடுத்த கட்டமாக அதிகாரிகள் மத்தியிலையும் ஒரு சின்ன அன்சர்டனிட்டி இருந்தது. இப்போது ஜெயலலிதா அவர்கள் விடுதலையாகி வீட்டுக்கு திரும்பியதனால்
ஒருவேளை இனிமேல் அரசியல் ரீதியாகவோ அல்லது அரசு துறை சார்பாகவோ ஈவன் ஓபிஎஸ் உள்ளிட்ட அமைச்சர்களுக்குமே கூட அவரோடு ஆலோசனை செய்வது மற்ற விஷயங்கள்ல டெசிஷன் மேக்கிங்ல இனிமேல் எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் அவர்கள் போவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்ற ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. ஆமாம், கட்டாயமாக இந்த அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் தமிழக அரசாங்கத்திலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி அது எப்படி இருக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் அதிகரித்து தான் இருக்குது. நம்ம அடுத்தது ஆம் ஆத்மி கட்சி பற்றி பேசுறதுக்கு முன்னால் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். அச்சு அலசல் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். இப்போது ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து எஸ்பி உதயகுமார் விலகியதும் ஆம் ஆத்மி கட்சியின் செல்வாக்கு தொடர்ந்து சரிந்து கொண்டே இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு வாதமும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இப்போ இருக்குது. ஆரம்பத்தில் டெல்லி எலெக்ஷன்ஸ்க்கு முன்னால் வரைக்கும் ஆம் ஆத்மி கரப்ஷனுக்கு எதிரான ஒரு இயக்கமாக பார்க்கப்பட்டது. ஆம் ஆத்மியால் கரப்ஷனை இல்லாமல் ஆக்க முடியும் அப்படின்ற ஒரு இதுவும் இருந்தது. இப்போ தொடர்ந்து ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஆம் ஆத்மிக்கான அந்த செல்வாக்கு டெல்லி எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறமே அவங்களோட ஃபெயிலியர்ஸை பார்த்து தொடர்ந்து அந்த செல்வாக்கு சரிந்துக்கிட்டே வருதுன்னு நினைக்கிறேன். தேசிய அளவில் ஆம் ஆத்மி கட்சிக்கான ஒரு ஆம் ஆத்மி கட்சியை ஒரு மாற்று கட்சியாக பார்த்தாங்க. காங்கிரஸ் பாஜகவுக்கு மாற்றாக ஒரு கட்சி தேவைப்பட்டது. அது இடதுசாரிகள் அந்த இடத்தை ஃபில் பண்ண முடியாத நேரத்தில் ஆம் ஆத்மி ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வந்தது. ஆனால் டெல்லி தேர்தல் முடிவுகள் அதை ஒட்டி அவர்கள் எடுத்த சில முடிவுகளுக்கு பிறகும் நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு கிடைச்ச பெரிய ஒரு டிஃபீட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட் பார்ட்டியாக வர வேண்டிய ஒரு கட்சி இதற்கு மேல் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தது. பொதுவாகவே அவர்களுடைய பிரசன்ஸ் இன் சவுத்ன்றது ஒன்றும் பெருசாக இல்லை. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இப்போது ஆன்டி நியூக் ஆக்டிவிஸ்ட் எஸ்பி உதயகுமார் போன்றவர்கள் அந்த கட்சியில் சேர்ந்தது, பத்திரிகையாளர் ஞானி உள்ளிட்டவர்கள் வந்தபோது தான் ஆம் ஆத்மி கட்சியுடைய ஒரு பிரசன்ஸுங்கிறது இங்கே பெரியப்பட்டது. ஆனால் அதற்கு முன்னாடி ஆம் ஆத்மிக்கு இங்கே ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனாலும் கூட இப்போது கரப்ஷனுக்கு எதிரான மூவ்மெண்ட் இங்கே இருந்தது. அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு சென்னை போன்ற ஒரு நகரங்களில் அதுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. ஆனால் அதுவும் கூட காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னமும் பாஜகவுக்கே இங்கே பிரசன்ஸ்க்காக ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அவங்களே இங்கே காலூன்றுவதற்கு அல்லது அவர்களுக்கான இடம் அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக ஒரு இடம் தான். இதில் குறிப்பாக உதயகுமார் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் ரெண்டு விஷயங்களை அவங்க முன்வைக்கிறார். ஒன்று இன்னும் முழுமையாக அவர் ஆம் ஆத்மியிலேருந்து விலகிக்கிறதா சொல்ல, நட்பு ரீதியாக தொடர்ச்சியாக இருப்போம், என்னால் எங்களுக்கான தேவையும் இருக்கிறதுன்றாரு. ஆனால் அந்த நிர்வாக குழுவில் இருக்கிற 9 பேர் இருக்கிறாங்கன்னா அது எல்லாமே ஹிந்தி பேசக்கூடியவர்களாகவும் அவர்களுடைய முடிவுகள் அதை ஒட்டியும் இருக்குது. இப்போ எனக்கு இங்கே அதுக்கான அவங்களோட சேர்ந்து டிராவல் பண்ணுறதுல கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு இது. ரெண்டாவது அவங்களோட நியூக்ளியர் பாலிசியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆப் மத்தியில், அதாவது ஆம் ஆத்மி கட்சியினர் மத்தியில் ஒரு தெளிவான நோக்கம் இல்லை அப்படிங்கிறதையும் உதயகுமார் சொல்லியிருக்காரு. உதயகுமாரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஆன்டி நியூக்ளியர் ஆக்டிவிஸ்டாக தான் ஆரம்ப கட்டத்திலேருந்தே பார்க்கப்படுறாரு. ஆன்டி நியூக்ளியர் பாலிசியை ஆம் ஆத்மி ஸ்ட்ராங்காக பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது. பட் மற்ற எல்லா விஷயங்களையும் போல் கரப்ஷனுக்கு எதிராக ஒரு மூவ்மெண்ட்டை ஆரம்பித்து அதை எப்படி ஒரு கட்டத்துலையும் அட்ரஸ் பண்ண தவறினாங்களோ அதே மாதிரி ஆன்டி நியூக்ளியர் பாலிசியும், அது இந்தியாவோட நியூக்ளியர் பாலிசியில் இருக்க ஃப்ளாஸையும் அவங்க அட்ரஸ் பண்ணலை அப்படிங்கிறது தான் அவருடைய குறை. உதயகுமார் பொறுத்த வரைக்கும் கூட அவருடைய இந்த நிலைப்பாடுங்கிறதுல அவர் அரசியல் சார்பாக ஒரு நிலைப்பாடு எடுத்த போது நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. தேர்தலில் போட்டியிட்டு அதில் பெரிய ஒரு நம்பர் கூட வெற்றி பெறுவதுங்கிறது 2வது கட்டம் தான். நல்ல கிடைத்த வாக்குகள் என்பதும் கூட பெரிதாக இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டது. அப்போ ஒரு அரசியல் சார்பு இல்லாமல் எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஆக்டிவிஸ்டாக இருக்கிறதுக்கு, ஒரு அரசியல் கட்சி சார்ந்த ஒரு ஆக்டிவிஸ்டாக இருக்கிறதுலையும் இருக்கிற பிரச்சனைகளை வைத்தும் தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறதாக தெரிகிறது உதயகுமார் பொறுத்த வரைக்கும். அது மாதிரி இப்போ நம்ம இப்போ ஒரு தேசிய அளவிலான ஆம் ஆத்மி பற்றி பேசுறதுனால இப்போ தேசிய அளவில் மிகவும் எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த மகாராஷ்டிரா, ஹரியானா தேர்தல் முடிவுகள் ஒவ்வொன்றாக கொண்டிருக்கிறது. இப்போ வருகின்ற தேர்தல் முடிவுகளை வைத்து பார்க்கும்போது மகாராஷ்டிராவில் யாருடைய ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையிலேயே கூட தனி மெஜாரிட்டியோடு ஆட்சி அமைப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் பாஜகவுக்கு இருப்பதாகத்தான் தெரிகிறது. இந்த ஏர்லி ட்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது பிஜேபி கிட்டத்தட்ட 60 இடங்களிலும், சிவசேனா 26 இடங்களிலும், காங்கிரஸ் 22 இடங்களிலும், என்சிபி 19 இடங்களிலும் முன்னிலை வைப்பதாக செய்திகள் வந்துட்டு இருக்கிறது. அது மாதிரி ஹரியானாவிலும் கூட பிஜேபி கிட்டத்தட்ட 16 இடங்களில் முன்னிலை வைக்கிறது, காங்கிரஸும் 7 இடங்களில், ஐஎன்எல்டி 7 இடங்கள் அப்படின்னு மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட அறுதி பெரும்பான்மையை நோக்கி பாஜக செல்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் ஹரியானாவிலையுமே அந்த ஒரு கட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறதுக்காக தான் நான் நினைக்கிறேன்.
இரண்டு மாநிலங்கள்லையுமே பாரதிய ஜனதா தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்க முடியும், தனிக்கட்சி ஆட்சிக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தான் இந்த ரிசல்ட்ஸ் காட்டுது. இப்போ வருகின்ற வாரங்களில் நிச்சயமாக மகாராஷ்டிரா ஹரியானா தேர்தல் முடிவுகளும் அதை ஒட்டி யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள், யார் அந்த அரசாங்கத்தை அமைக்கப் போகிறார்கள், யார் முதல்வர் வேட்பாளராக இருக்க போகிறார்கள் அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்திகளாக இருக்கும். இப்போ வருகின்ற வாரத்தில் அடுத்த இன்னொரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது 2G சம்பந்தப்பட்ட இந்த வழக்கு. இந்த வழக்கிலும் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதாக தெரிகிறது. ஆமாம், இந்த அக்டோபர் 20ஆம் தேதி வந்து இதற்கான ஆர்டர்ஸ், சார்ஜஸ் ஃபைல் பண்ணுறதுக்கான ஆர்டர்ஸ் வந்து வெளியாகும்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த ஆர்டர்ஸை தொடர்ந்து 2Gலேயும் சரி திமுகவின் முக்கிய பிரமுகர்களுக்கும் இந்த ஆர்டர்ஸ் வந்து ஒரு பெரிய அடியாக இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து நிலவிக்கிட்டு இருக்கு. ஆனால் திமுகவும் அதை ரொம்ப கவனமாக எதிர்கொண்டு தான் இருக்கிறாங்க. இது வரும் வாரங்களில் தீபாவளி, யுனைடெட் நேஷன்ஸ் டே, இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் வர இருக்கிறது. அது குறித்த செய்திகளை அடுத்த வாரத்தில் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்தித்து பேசுவோம். அதுவரை நன்றி, வணக்கம்.